இழந்தாதான் உன்னை என்ன பண்ண முடியும்? ஒன்னு இழக்கணும். இயேசு ரத்தத்தை இழந்தார், ஜீவனை இழந்தார். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? ஜீவனோடு இருக்கிறோம். இன்னைக்கு தேதிக்கு என் சம்பளம் எவ்வளோ? என் கூட வேலை செய்யறவங்க இன்னைக்கு ஐசிஎஃப்ல என்ன பண்றாங்க? 1.25 லட்சம். நான் ஏன் ஊரா போய் சொல்லணும்? நான் ஏன் ஊரா போய் கத்தணும்? காரணம் என்ன? இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். ஹல்லேலூயா. உடம்பு ஃபுல்லா இவ்வளவு புண்ணு. அந்த புண்ணுல இருந்து என்ன வரும்? வாசனையா வரும். நாத்தம், சீலு, ரத்தம் திறக்க முடியாது. கண்ணுல இருந்து தண்ணி மாத்திரம் தான் வரும். இதே முறை நான் சாக பார்த்திருக்கிறேன். பைத்தியக்காரனா ரோட்ல சுத்தி இருக்கிறேன். அதிகாரத்துல 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. இவ்வளவு அழகா வாசிக்கிறேன். அப்படியாம வாசிக்கிறேன். பயம் இப்பதானே சொன்ன பயத்தை இயேசுவின் நாமத்தினால போசுவார். அவரே உனக்கு வாதாடுவாரு, அவரே உனக்கு பரிந்து பேசுவாரு, அவர் உனக்கு முன்னாடி நின்று உன் சத்துருக்களை என்ன பண்ணுவாரு? துரத்துவார். வாயில வசனத்தை வைங்க. இந்த பலத்தை வச்சு பிசாசோட சண்டை போட முடியாது. இந்த பலம் ஒண்ணு இல்ல. இங்க தூக்க சொன்னா தூக்க முடியும். பிசாசுக்கு போய் நின்னா இந்த பலம் நமக்கு தேவைப்படாது. ஆவியின் பலம் நமக்கு தேவைப்படும். ஹல்லேலூயா. அந்த ஆவியின் பலம் இருந்தாதான் பிசாசுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அவனோட யுத்தம் பண்ணணும். நமக்கு என்ன வேணும்? டெய்லி வேதத்தை வாசிக்கணும். டெய்லி என்ன பண்ணணும்? ஒரு நாள் தவறாம வேதத்தையும் ஜெபத்தையும் நம்ம பண்ணும்போது கர்த்தரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம என்ன பண்ணணும்? வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு டைமிங் தர ஒரு நாளைக்கு 24 hours, சரிங்களா? எத்தனை மணி நேரம் சகோதரியின் சைடு வரேன், எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறேன், நீங்களே எழுதுங்க. எழுதி எனக்கு முடிஞ்சா வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு உங்கள் மாஸ்டர்கிட்ட சொல்லுங்க. 24 hours எவ்வளோ நேரம் தூங்குற, எவ்வளோ நேரம் உங்கள் வீட்டு வேலை செய்கிற, எவ்வளோ நேரம் என்னென்ன பண்ணுற, அதே சமயம் எவ்வளோ நேரம் வேதம் வாசிக்கிற, எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிற, ஜெபம் பண்ணுறோம். இதையும் நோட் பண்ணு. இதுல நிறைய எது கம்மியா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. வேதத்தை வாசிக்கிறதுலயும் கம்மியா இருக்கும், ஜெபம் பண்றதுலயும் எப்படாவது வேலை முடியும் பக்கத்து வீட்டுல உட்காந்து என்ன பண்ணலாம்? பேசலாம். எப்படாவது வேலை முடியும் பக்கத்து கதை வீடு நமக்கு எதுக்கு? நம்ம வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கு. நேரம் கிடைக்கும் போது எங்க இருக்கணும்? முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்துல என்ன பண்ண? செவி. பிரச்சனை எப்படிமா மாறும்? சகோதர சைடு வரேன், ஐயா எனக்கு சரியான வேலை இல்லை, நம்மளை ஏவலமா பேசுறான், கேவலமா பேசுறான். இன்னைக்கு சொல்றேன், எந்த இடத்துல ஏவலமா பேச கேவலமா பேசுறாங்க அதே இடத்துல ஒரு தலையை கத்த நிமிர செய்வேன். அதே இடத்துல ராஜா மாதிரி கத்த நம்மளை நடக்க செய்வேன். ஆனா அதுக்கேற்ற வேலையை நீ நான் என்ன பண்ணணும்? சும்மாலாம் கிடைக்காது. ஒன்னை இழந்தாதான் உன்னை என்ன பண்ண முடியும்? ஒன்னு இழக்கணும். இயேசு ரத்தத்தை இழந்தார், ஜீவனை இழந்தார். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? ஜீவனோடு இருக்கிறோம். நான் எதையும் விட மாட்டேன். கஷ்டம் நீ விடலன்னா எப்படி கர்த்தர் செய்வார்? சொல்லுங்க. எப்படி விட? பாஸ்டர் சொல்லிட்டே இருக்கிறாரு. எங்க பாஸ்டர் எனக்கு சொன்னது நான் முன்னாடி கேட்டது என்ன? நான் பட்ட பாடு, கேவலப்பட்ட, அருவருக்கு ஒதுக்கப்பட்டு, நான் நம்பின எல்லாம் நான் 2000 என் வேலையை நான் எழுதி கொடுத்தேன். ரயில்வேல வேலை செய்தேன். 47,572 ரூபாய் சம்பளம். எவ்வளோ? நான் ஏன் போய் தெருவா கத்தணும்? நான் தான் ஊரா போய் கத்தணும் அவசியமே இல்லை. இன்னைக்கு என்னோட சம்பளம் தேதி 1.25 லட்சம் ரூபாய். இன்னைக்கு தேதிக்கு என் சம்பளம் எவ்வளோ? என் கூட வேலை செய்யறவங்க இன்னைக்கு ஐசிஎஃப்ல என்ன பண்றாங்க? 1.25 லட்சம் ரூபாய். நான் ஏன் ஊரா போய் சொல்லணும்? நான் ஏன் ஊரா போய் கத்தணும்? காரணம் என்ன? இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். ஹல்லேலூயா. செத்து இருந்தேன்னா 2001 என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு பிளட் கேன்சர், நிறைய பாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். பாஸ்டர் சொல்வார், சரிங்க பாஸ்டர் வந்துடுறோம் பாஸ்டர். எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? சரிங்க ஐயா, வந்துடுறேன் ஐயா, விட்டுறேன் ஐயா. வாய் சொல்லக்கூடாது, உள்ள சொல்லணும். எவ்வளவு தடவை ஊழியர் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, தப்பு தம்பி, தப்பு செய்யாத, பாவம் செய்யாத, ஆலயத்துக்கு வாங்க, கர்த்தரை விட்டுறாத. சரிங்க ஐயா நீ சொல்லி 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 ஓடின. எனக்கு என்ன போற? எனக்கு வேலை இருக்குது, சம்பளம் இருக்குது, ட்ரெயின்ல போறதுக்கு இலவசமா பாஸ் இருக்குது, உடம்பு சரியில்லைன்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த திமிர்ல என்ன பண்ண? எல்லாம் என்னை கைவிட்டது.
உடம்பு ஃபுல்லா இவ்வளவு பெரிய புண்ணு, அதுல ஒண்ணு இருக்கு, 2-3 தழும்பு இருக்கு. உடம்பு ஃபுல்லா இவ்வளவு பெரிய புண்ணு. அந்த புண்ணுல இருந்து என்ன வரும்? வாசனையா வரும், நாத்தம், சீலு, ரத்தமும் என் உடம்பு விட்டு வரும். எல்லாரும் அவ்வளவு தூரம் நிக்க மாட்டாங்க, எல்லாம் மூக்கு பிடிச்சிட்டு என்ன பண்ணுவான்? எங்க அம்மா ஒரு ஆள் தான் எனக்காக. எத்தனை பேர் தாய் நீ கண்ணை விட்டு ஜெபிச்சதான் உன் வீட்டுக்காரன் உன் பிள்ளை மாறுவான். உன் பிள்ளைக்கு நீ ஜெபிக்காம என் ஊரா விட்ட எப்படி ஜெபிப்பான்? உன் பிள்ளைக்கு நீ தான் ஜெபிக்கணும், உன் வீட்டுக்காரருக்கு நீ தான் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எங்க அம்மா வாயில துப்பட்டா வச்சுட்டு நைட்ல இந்த மாதிரி ஓட்டு வீட்டுல தான் நாங்க இருந்தோம். என்னடா இது சொட்டு சொட்டுன்னு ஒழுகுதுன்னு பார்த்தா கையை தூக்கி, ஏசப்பா என் பிள்ளைய ரசிங்க, ஏசப்பா என் பிள்ளைய என்ன பண்ணுங்க, அவனை ஊழியக்காரன் ஆக்குங்க, போடி நீ ஒரு பைத்தியக்காரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? போயிடு. எனக்கு எங்க அம்மாக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா அவங்க ஜெபிக்கிறாங்க. எப்ப பாரு பைபிளும் கையுமா என்ன பண்ணுவாங்க? அவங்கள பார்த்தாலே எனக்கு வெறி வரும், எரியும். ஏன்னா அவங்க ஜெபிக்கிறவங்க நம்ம யாரு? ஜெபிக்காதாங்க. கடைசியில தாய் தான் எனக்காக என்ன பண்ணாங்க? பக்கத்துல என்ன சொன்னாங்க? இயேசுவை நோக்கி கூப்பிடு. நண்பனை எல்லாரும் என்ன கையில் நண்பனை தான் ரொம்ப நேசிப்பேன். வாலிபனே, உன் நாட்களை வீணடிக்காத, என் நண்பன் தான் என் உயிர். அப்புறம் தான் எல்லாமே நான் வாழ்ந்தவன். சம்பாதிக்கிற காசெல்லாம் அங்கதான் போவேன். யாரும் வரல கேட்டா தொத்துவாரு, ஒட்டிக்குமா. அவன் அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க? இழுத்து பூட்டி வச்சுட்டாங்க. இன்னைக்கு யாருக்காக நீ ஓடுற? யாருக்காக ஒரு நேரத்தை செலவழிக்கிற? நான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து வென்டிலேஷன்ல இருந்தேன். யாரும் நர்ஸ் அம்மா யாரா இருந்தீங்கன்னா தெரியும். ஐசி வார்டில் வென்டிலேஷன்ல மூக்கில் என்ன பண்ணுவோம்? சுவாசம், என்னால் மூச்சு பேச முடியாது, வாய் திறக்க முடியாது, எதுவுமே கண்ணில் இருந்து தண்ணி மாத்திரம் தான் வரும். 10 நாள் இப்படி படுக்க வைப்பாங்க. 10 நாள் அந்த புண்ணு. எத்தனையோ முறை நான் சாக பார்த்துருக்கிறேன். பைத்தியக்காரன் நான் ரோட்டில் சுற்றி இருக்கிறேன். பஜனை கோயிலில் உட்காந்து தட்டி இருக்கிறேன். என்ன மூளை கெட்டு போச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன பண்ண வந்துறீங்களா? பக்கத்து வார்டில் போய் அந்த பெட்ல பெட்ஷீட்டை போட்டு பார்த்துப்பேன். அவனுக்கு போடுற ஊசி எனக்கு என்ன பண்ணுவாங்க? வேணும்னே பண்ணுவேன். அவனுக்கு என்ன வியாதியோ அந்த ஊசி எனக்கு என்ன பண்றாங்க? பிசாசின் பிடி, மரணம். கடைசியில் டாக்டர் சொன்னாங்க, தலைகீழ என்னால உன் பிள்ளை என்ன பண்ண முடியாது, காப்பாற்றணும். எல்லாம் இப்படி ஆயிடுச்சு சாயிரம். இன்னைக்கு இப்படி இருக்கிற காரணம் இயேசு எனக்குள்ள வந்திருக்கிறேன். ஒன்றும் படிக்கலைங்க. 9ஆம் கிளாஸ் படிக்கல. 9ஆம் கிளாஸ் சொல்லுங்களேன். படிப்பு பட்டம் இதெல்லாம் வந்து இந்த உலகம். நான் 9ஆம் கிளாஸ் ஃபெயிலு. எங்கள் அப்பா என்னை கொண்டு போயிட்டு ஐசிஎஃப்ல என்ன பண்ணிட்டாரு? அப்ரண்டிஸாக சேர்த்து விட்டாரு. அது ஒரு பாக்கியத்தில் என்ன பண்ணிட்டேன்? ஓடி போயிட்டேன். படிப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது, பைபிள் எல்லாம் ஒன்றுமே படிக்க தெரியாது. இன்னைக்கு இந்தியா தேசம் முழுக்கும் கொண்டு போறான்னு எப்படி? யாராச்சும் அப்படி இருக்கிறீங்களா? நீ ஒன்றுமே இல்லாதவன் தான், 0 தான். ஆனால் உனக்குள்ள அப்பா வந்தா நீ பெரிய ஆளா. அப்பா வருவதற்கு வழியை என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்து. என் அன்பான தேவ ஜனமே, ஹாஸ்பிட்டலில் நான் ஆண்டவர்கிட்ட நோக்கி கூப்பிட்டேன், ஏசப்பா நான் செத்தா எங்கே போவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மோட்சத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு தான் என்ன பண்ணுவேன். ஆனால் எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஜீவனை தந்தீங்கன்னா உலகம் முழுவதும் நான் இயேசுவை பற்றி என்ன பண்ணுறேன், நான் சொல்கிறேன். அன்னைக்கு எனக்கு கர்த்தர் என்னை தொட்டு சுகப்படுத்தினார். மருத்துவரால் கைவிடப்பட்டேன், எல்லாராலும் கைவிடப்பட்டேன். வேலையை எழுதி கொடுத்தாலும் பைத்தியக்காரனுக்கு யார் பொண்ணு தருவேன்? சொந்த மாமாவே எனக்கு என்ன பண்ணல, பொண்ணு தரல. வேலை இல்லாதவனுக்கு எவன் பொண்ணு தருவான்னா? பரவாயில்ல. எவ்வளவு பாடு, எவ்வளவு நிந்தனை, எவ்வளவு அவமானம். பைபிள் காலேஜ் படிக்கும்போது 600 ரூபாய் கட்டுறதுக்குன்னா இல்லை, பைசா இல்லை. ட்ரைனேஜில் இறங்கி காவா தண்ணி அள்ளி ஊற்றி சாமான் தேய்ச்சி எல்லாம் கூட்டி பெருக்கி தான் நான் என்ன பண்ணேன். 2 வருஷம் நான் பணம் கட்டினேன். 2 வருஷம் அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல தாழ்மையை கற்றுக் கொடுத்தாரு. பிசாசு என்கிட்ட பேசினாடே, பைத்தியக்காரா கை நிறைய சம்பாதிச்சுட்டு இங்கே வந்து காவா இல்லையா, வெக்கமா இல்லைன்னா. நான் திருப்பி கேட்டேன், பைத்தியக்காரா நீ தாண்டா பைத்தியக்காரா, நான் செத்து போயிருந்த நரகத்துல இருந்திருப்பேன். காவா இருந்தாலும் இன்னைக்கு நான் ஜீவனோட என்ன பண்றேன், கர்த்தரை வைத்து இருக்கிறேன். கர்த்தரை சொல்லு அல்லேலூயா, அல்லேலூயா. முன் வச்ச கால பின்னாடி என்ன பண்ணக்கூடாது. எந்த வீட்டுல நீ ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு அன்னைக்கு போராட்டம் வரும். இன்னைக்கு ரகசியத்தை சொல்லித்தரேன். எப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறியோ சகோதரிகளை சொல்லித்தரேன். இன்னையிலேருந்து நான் ஜெபிக்கிறேன்னு நீ தீர்மானம் எடுத்துட்டு நினைச்சீங்க, அடுத்த நிமிஷமா ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். உடனே நம்ம என்ன பண்றோம், ஐயோ சோதனையை சகிக்கிற மனுஷன் என்ன ஆனாலும் நீ விட்டு கொடுக்காத. என்ன ஆனாலும் உன்னுடைய காரியத்தை என்ன பண்ணக்கூடாது. அந்த டைம்ல உட்காந்து பாரு. அந்த டைம்ல ஜெபம் உன் பிள்ளைக்காக. எங்க அம்மா சொட்டுன்னு ஒழுவுங்க. அந்த ஜெபம் தாங்க இன்னைக்கு என்ன ஒரு ஊழியர் நான் கர்த்தர் மாத்திருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் மதிக்க மாட்டாங்க.
சொந்த பந்தெல்லாம் எங்களை என்ன பண்ணாது, மதிக்காது. படிப்பு இல்லை, ஒண்ணு இல்லை, யாரு மதிப்பா? உண்மையா சொல்றேன், எங்க அண்ணன் கூட பிறந்த சகோதரன் எனக்கு மூத்தவன். நான் வீட்டுக்குள்ள போறேன், எங்க அம்மாட்ட சொல்றான், இவனை விஷம் வச்சு சாவடிச்சிரு. இவனால என்னால தெருவில் என்ன பண்ண முடியல, தலை காமிக்க முடியல. உன் பிள்ளையால தயவு செய்து உன்னை விஷம் வச்சு சாவடிச்சிருந்தான். இதை கேட்டு நான் வீட்டுல 6 மாசம் பச்சை தண்ணி கூட குடிக்கல. எங்க விஷம் வச்சு சாவடிச்சுவாங்க. வீட்டுக்கு போய் தண்ணி கூட என்ன பண்ண மாட்டேன். சந்தேகம், பயம் வந்துச்சு. உண்மையா விஷம் வச்சுட்டாங்கன்னா எங்க அப்பா ஊர்ல தான் என்ன என்ன பண்ணுவாரு, நேசிப்பாரு. அதுக்கப்புறம் என் வீடு என்னை எல்லாவற்றிலும் இயேசுவை எப்ப நான் நேசிக்க ஆரம்பிச்சனோ, இயேசுவை எப்படி நான் தேட ஆரம்பிச்சனோ, அப்ப எல்லா வாழ்க்கையும் கர்த்தர் என்னை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்களை சொல்ல எனக்கு ரொம்ப வாலிப பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும். நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் கூட எப்பவுமே 10-15 பேர் சபையிலே என்ன பண்ணுவேன், படுக்க வச்சு அவங்களை தயார்படுத்துவேன். அவங்களை என்ன பண்ணுவேன், தயார்படுத்துவேன். வாலிப பிள்ளையே, நேரத்தை வீணடிக்காத, கர்த்தர் உனக்கு நேரத்தை தந்து இன்னைக்கு ஒரு முடிவு எடு. இன்னைக்கு ஒரு முடிவு, ஃபைனல் டிசிஷன் எடு. உன் தலையை கர்த்தர் நிமிர செய்வார். வராததெல்லாம் வரும். யார் சொன்னாங்க நடக்காததுன்னு? அப்பாவால முடியாதது எதுவுமே கிடையாதுமா. ஆசீர்வாதத்தை தேடி எங்கேயும் ஓடாதீங்க. ஆசீர்வாதம் உன் கையில இருக்குது. என் வீட்டுல ஏகப்பட்ட கடல். நானே என் பொண்ணுங்களை எப்படி நடத்த போறேன், என் வீட்டுல இவ்வளவு காரியம் இருக்குது. என்ன புலம்புல ஃபர்ஸ்ட் நிறுத்து. தேவ சமூகத்துல என்ன பண்ணாதீங்க, புலம்புறத நிறுத்துங்க. அப்பா சமூகத்துல ஃப்ரீயா ஜெபம் பண்ணி கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு. அவர் பாதத்துல இறக்கி வை. கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவராய் செய்கிறவர். காகத்தை கொண்டு போஷிச்சவன் நம்மள போஷிக்க மாட்டாரா? காகத்தை கொண்டு எலியாவை நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரத்தை சாப்பிட்டு பலனடைன்னு சொன்ன தேவன் எப்படி உன்னை விட்டுருவாரு? நம்ம நட சரியில்லை, நம்ம பேச்சு சரியில்லை, நம்ம ஜீவியம் சரியில்லை, நம்முடைய கர்த்தருடைய காரியம். கர்த்தர் உண்மையா இருக்கிறியா? நீதிமானதாங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சபைக்கு வரவன் போறவன கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. சபைக்கு வந்து வசனத்தின்படி நடந்து அதன்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? சொல்லுங்கள. இதெல்லாம் எங்க எத்தனை பேர் சொல்றாங்க தெரியல. நிறைய பேர் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இல்லங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இயேசு தருகிறார் இல்ல, இயேசு இனிமேல் வரப்போறார். அதை பத்தி யார் பிரசங்கம் பண்றது? எங்க பார்த்தாலும் ஆசீர்வாத கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம். இயேசு வருகிறார். எல்லாத்தையும் விட்டு போற யார் ஆயத்தை? இன்னைக்கு ராத்திரி இப்ப அப்பா வந்தா எத்தனை பேரு ஆயத்தமா? சபே, கர்த்தர் எவ்வளவு முறை உன்கிட்ட பேசி இருக்கிறார். வாலிபனே, கர்த்தர் எத்தனை முறை உனக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். இன்னும் விடல. ரகசிய பாவம் இன்னும் யாரும் பார்க்கலதான். ஆனா இயேசு உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். யாரும் பார்க்கல. நீ எந்த சந்து பந்துல எங்க போனாலும் அப்பா பார்வையில இருந்து யாரும் மிஸ் ஆகவே முடியாது. அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, தப்பிக்காத. இயேசு உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் சகோதரி மகளுக்கு சொல்ல ஒரு அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்ற, இந்த அம்மா கவலைப்படாதம்மா. ஒரு 2 சகோதரி நான் பேர் கூட இப்ப கூட நான் உன்னை நிக்க வச்சு சொல்லிடுவேன். நீ கவலைப்படாத, துக்க நாட்கள் சீக்கிரம் முடிய போகுது. காத்திரு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. எல்லாத்துக்கும் 10 மாசம் சுமந்து பெத்தல்ல, ஒரே மாசத்துல பிள்ளை ஏஞ்சி உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. என்ன பண்றோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கு நடக்கும்போது கையும் பிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அதான் நடக்கும்போது தான் நீ என்ன பண்ற, இயேசு எப்ப செய்யறாரு அது மட்டும் நம்ம காத்திருக்கணும். அப்பா எது செய்தாலும் நமக்கு நல்லதா தான் செய்வாங்க. அது உனக்கு நல்லதா தோணும். ஆனா தேவனுக்கு அது என்ன பண்ணாது. இங்க பாருங்க, ஒரே அந்த ஒரு வசனம் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமல். இயேசுவின் நாமத்தினால யார் பயத்தோடு வந்திருக்கிற இந்த பயத்தை இப்ப தூக்கி வெளியே போட்டுரு. இது நடக்குமா, இது நடக்காதா, இது போகுமா, இது போகாதா, இது வருமா, இது வராதா, எல்லாம் வரும். பயப்படாத. இந்த ஊழியம் எப்படி நடக்க போகுது, இது எப்படி செய்ய போகுது? ஆண்டவரை நம்பி வந்துட்டேமா, அப்பாவை நம்பி வந்துட்டு பிறகு நீ ராஜாதாமா. யாரையும் நாம வேலை செய்திருந்தா கூட இப்படி எல்லாம் இருந்திருப்பானு எனக்கு தெரியாது. அத காட்டுல ஒரு படி கர்த்தர் மேலதான் உயர்த்தி வைத்திருக்கிறார். லேசான கிடையாது. எத்தனையோ ராத்திரி நானே என் மனைவி பிள்ளைங்க சொம்புல வெறும் தண்ணியை குடிச்சு படுத்திருக்கிறேன். வெறும் தண்ணி தான் குடிச்சிட்டு வெறும் வயிற்றுல நான் படுத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும்.
ஆனா அப்படியே என் மனைவிட்ட சொல்லுவேன், ஒருபோது நீ கலங்காத ஊழியக்காரி, இன்னைக்கு நான் ஊழியக்காரிக்கு பேசுறேன், நீ கலங்காத, நீ இப்படியே இருக்க மாட்ட, ஒரு நாள் நம்ம நிலைமையை கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் உயர்த்துவார். என் மனைவிட்ட சொல்றேன், நீ பயப்படாத. அவங்க திருநெல்வேலிக்காரங்க, ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்க, செல்லமா வாழ்ந்தவங்க. இன்னைக்கு கேள்விப்பட்ட எப்படி கஷ்டப்படாம தாய் தகப்ப. நான் சொல்வேன், இப்படிலாம் இருக்காது, ஒரே ஒரு நாள் வரும், நீ கவலைப்படாத, கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். நான் அடிக்கடி சொல்றேன், நம்ம இந்த மாதிரி இருக்க மாட்டோம், பயப்படாத, இந்த நிலைமை நிச்சயமாய் மாறும். எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க சூழ்நிலையோட, பிரச்சனையோட, கவலையோட, பயத்தோட, வேதனையோட? மாறாதான். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், அதற்காக தான் இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. சகோதரி மறுபடியும் சொல்ற, நீ பயப்படாம கலங்காமல இரு. அவன் பெரிய ஆளு, அவன் கேசு பண்ணுகிற, அவன் பெரிய கும்பல். அவனை காட்டில நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, அவனை காட்டில நம்மோடு இருக்கிறவர். இந்த ஊழியத்தை ஒருத்தனாலும் ஒரு யாராலும் ஒண்ணு, எந்த ஆட்சி மாறினாலும் இந்த ஊழியத்தை ஒருத்தனாலும் கெடுக்க முடியாது. இதுக்கு எஜமான் யாரு? இந்த சர்ச்சுக்கு யார் எஜமான்? ஓனர் யாருமா? யார் ஓனர் இந்த சர்ச்சுக்கு? தப்பு தவறி பாஸ்டர் சொல்றாரு. இந்த சர்ச்சுக்கு ஓனர் யாரு? நான் சொல்லுவேன், எங்க சர்ச்சு எப்பா, இந்த சர்ச்சுக்கு எங்களை ஒரு சூப்பர்வைசரா வச்சிருக்கிறாரு. நாங்களாம் யாரு? சூப்பர்வைசர். எஜமான் யாரு? அவர் சொல்றத செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரனே. நாங்க இந்த சபை என்ன பண்றோம்? இயேசுவின் வருகை வரும்போது உங்களை எல்லாரும் எங்க கொண்டு போனோம்? ஊட்டிக்கு டூர் கொண்டு போல. 2ஆம் வருகைக்கு, அப்பாவோட வருகைக்கு உங்களை என்ன பண்ணணும்? ஆயத்தப்படி உத்தரவிட்டு எங்களை ஒரு கண்காணிப்பாளராக என்ன பண்ணி இருக்கிறாரு. யார் சபை? யார் சொன்னா? கிடையவே கிடையாது. இது இயேசுவின் சபை. எத்தனை பேர் ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறீங்க? அது நான் சொல்றேன், இன்னைக்கு வசன ஆதாரத்தோட சொல்றேன். எத்தனை பேர் சபையில வந்து ஜெபிக்கிறீங்க? பாஸ்டர், நாங்க சண்டே மாத்திரம் தான் வரோம். சோத்திரம். அது இல்லாம நேரம் கிடைக்கும் போது ஆலயத்துல வந்து யார் ஜெபிக்கிறாங்க? சொல்லுங்க. தப்பு யார் மேல இருக்கு? நம்ம மேல நிறைய இருக்குது. வாலிபத்திலே சகோதரர்கள், தப்பு யார் மேல இருக்கு? இந்த சபையில செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் செவிகள், என் கண்கள் திறந்த. அப்ப யாரு சுத்திட்டு இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இங்க உலாவி கொண்டு இருக்கிறார். எப்பப்போ உனக்கு நேரம் வருது அப்பெல்லாம் வந்து ஒரு 2 சொட்டு கண்ணீரை விட்டு என்ன பண்ணு, கடந்து போந்த கண்ணீரை கர்த்தர் வெளியேற பெற்றதா மாற்று. ஆகாரம் பார்த்து, ஆகாரம் ஏன் அழுகுறன்னு கேட்டாரு. ஒரு பாலைவனத்துல ஒரு நீரூற்றை உண்டாக்க முடியும்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தர் மாற்ற முடியாதா? அண்ணாருடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறக்க முடியும்னா ஏன் கர்த்தர் உனக்கு கர்ப்பத்தை திறக்க முடியாது? 7 வருஷம் 8 வருஷம் இங்க வாங்க, நான் சாட்சி சொல்றேன். எத்தனை பேர் கர்த்தர் பிள்ளையை கொடுத்திருக்கிறார்? இல்லையா? பிசாசு கர்ப்பத்தை என்ன பண்ணி இருக்கிறான்? தடை பண்ணி. நீ தான் ஜெபிக்கணும். இந்த யுத்தம் உங்களுதில்ல. நான் இன்னைக்கு சொல்றேன், யார் யார் பிரச்சனைகள் இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாமலும், சொல்லுங்களேன், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர் உங்களுக்கு எதிர்த்து புறப்படுவார்கள். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவன் கூட 1000 பேர்ல 10000 பேர் விழுந்தாலும் அது ஒண்ணு அணுகாது. இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட என்ன பண்றாரு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஏமா சோர்ந்து போற? ஏன் சோர்ந்து போற? நீ எவ்வளவு பெரிய ஆளு உனக்கே தெரியல. நீ எவ்வளவு பெரிய ஆளு உனக்கே சோர்ந்து எங்கேயோ நீ இங்கதான் இருக்கிற. ஆனா என்ன இங்கே என்ன பண்ணுது? நான் அப்படியே அந்த பிள்ளைக்கு ஏசப்பா, ஏன் அந்த பிள்ளைக்கு என்ன கவலை, என்ன இங்கேயோ அவஸ்தைக்கு இருக்கிற பிள்ளை. அந்த அம்மா பிரச்சனை மாறும். முக்காடு போட்ட வெள்ளை முக்காடு. கர்த்தர் உனக்கு பிரச்சனை என்ன பண்ணுவாரு? நீ கேட்க வேண்டிய முறையில கேளுங்க. எல்லாரும் மத்தியில கர்த்தர் உன் தலையை நிமிர்ந்து வாழ வைப்பாரு. இதை செய்யறாரா இல்லையான்னு பாரு. இந்த யுத்தம் உங்களது இல்ல. இனி கர்த்தரே உனக்கு வந்து யுத்தம் செய்ய போகிறார். அவரே வந்து கொஞ்சம் பரிந்து பேசி போறாரு. இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு திரும்ப தருவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? அல்லேலூயா. இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. நிரந்தரமானவர் யார் தெரியுமா? அப்பா ஒருவர் மாத்திரம் தான். அவரை நம்ம செகண்ட் ஆப்ஷன் தான் வைக்கிறாங்க. இயேசு எப்பவுமே என்ன பண்றோம்? உனக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னா எதை எடுக்கிறோம்? செல்போன் எடுத்து யாரை கூப்பிடலாம்? செல்போன் எடுத்து யாரை கூப்பிடலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாரு கொடுக்கணும்? பிசாசு. துதி எடுத்தா யார் ஓடுவா?
இன்னமும் ஒரு கூட்டத்துல இங்க இருக்குது, ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குது, நீங்க அது மாட்டிக்கும். துதி எடுத்தா யார் ஓடுவா? என்னங்க நீங்க ஒண்ணும் புரியல, துதி எடுத்தா யார் ஓடுவா? ஏன் சாத்தானுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? நீங்க என்ன பண்ணுவானா அவங்கள? அவனை சொன்னா அப்படியே ஐயோ பாஸ்டர் அவன் ஏதோ பண்ணுவான். உன்னோடு இருக்கிற ஒரு பெரியவர், என் ஊர்ல ஒரு மந்திரவாதி இருந்தான், பெரிய ஆளு, பயங்கரமான ஆளு. இங்க எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, அங்க திருநங்கைங்க தான் மந்திரத்துல நம்பர் 1. திருநங்கைங்க ஒரு லேடிய கோணி பையில மூட்டை கட்டி எங்க சபையில தூக்கிட்டு வந்து போட்டாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் ஈவினிங் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண போற ஒரு அம்மா அந்த கோணியில கொண்டு வந்து, கோணியில என்னம்மா கொண்டு வரேன்னா திறந்து பார்த்தா உள்ள உட்காந்துட்டு இருக்குது. மூச்சு பேச முடியல, வாங்கி திறக்க முடியல, எதுக்கு நிற்குது. ஐயோ என்ன இந்த நேரத்துல எதுக்கு கொண்டு வந்த? நான் கேட்பேன், நல்லா இருக்கிற விசுவாசி அன்னைக்குனா கொண்டு வந்துக்கிறியா? போராட்டம் பிரச்சனை இதே தான் கொண்டு வரீங்களா? சபைக்கு வரதெல்லாம் பிரச்சனை போராட்டம். சரியாயிட்ட பிறகு 10ல் 7 என்ன பண்ணுது? ஓடிடுது. 3 தான் என்ன பண்ணுது? திரும்ப வருது. நீங்க என்ன திரும்ப அந்த 3 என்ன திரும்ப பண்ணணும்? போய் 30 போய் கூப்பிட்டு வரணும். அல்லேலூயா. இந்த அம்மா தூக்கிட்டு வந்து போட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்க வந்து பேசுறாங்க, இல்ல அம்மாண்ணா வீட்டுல அவ்வளவு மந்திரம், கிட்ட எத்தனை லட்சம், 5-6 லட்சம் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சதுல நல்லா போட்டு சாப்பிட்டுக்கிறாரு. நம்ம ஆளு உள்ள போனா கோழி அறுத்துருக்கிறான், ஆடு அறுத்துருக்கிறான், பொம்மையை சொல்லி இருக்கிறான், அமாவாசைக்கு ட்ரெஸ் இல்லாம கொண்டு போய் கடல்ல குளிக்க வச்சிருக்கிறான். இவ்வளவு நடந்திருக்குது. ஒண்ணும் முடியாம சபையில கொண்டு வந்து இதுக்கு மேல காசு செலவு பண்ண முடியாதுன்னு எங்க வந்து போட்டாங்க. அவன் நேரம் கோபமா வந்தான். அந்த பொம்பளைய எண்ணி 3 நாள்ல நான் தூக்குறேன்றான். எப்படி இருக்கும்? எனக்கா விஷயமே புரியல. இன்னும் நீ வந்து சவால் விடுறாங்க. நீ ஒண்ணு அந்த பொம்பளை தூக்கி வெளியே போட்டுரு, சரியா? இல்லைன்னா அவளை நான் நிச்சயமா அவளை நான் தூக்குவேன்றான். நான் என்ன சொல்லிட்டேன், உன்னால முடிஞ்சா நீ செய்துக்கோ, உன்னால முடிஞ்சா நீ செய்துக்கோ. என்னோட இருக்கிறவ பெரிய 10 நிமிஷம் அவளை ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. மாஸ்டர் இந்த மந்திரவாதிட்ட ஏன் பாஸ்டர் நீங்க மோதுறீங்க? அவங்க கிட்ட போனவன் யாருமே உயிரா இருக்கிறது இல்லை, எல்லாரையும் அவன் சாவடிச்சிருவான். 1 நிமிஷம் தான் பயந்தேன், 1 நிமிஷம் தான். ஊருக்காரங்களே இப்படி சொல்றாங்களே. மீனவர் பகுதி நான் செய்யற இடம் என்ன இடம்? ஃபிஷர்மேன் ஏரியா. பயங்கர மந்திரம் நடக்கும். மந்திரத்துக்கு தான் மீனை என்ன பண்ணுவாங்க? குடிப்பாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணல, பாட்டெல்லாம் ஒரு கை ஏசு நம்மோடு கூட அவன் சொல்லிட்டு தான் போனான். ஊர்ல இருக்கிறவங்களா என் வீட்டுல போன் வச்சுக்கிறாங்க, பாஸ்டர் இப்படி பண்றாரு, பாஸ்டர் அம்மா என் வீட்டு அம்மா பயந்துப்பா, ஏன்பா உன்னோட பிள்ளைங்க இருக்குப்பா, வீட்டுக்கு வாப்பா, நீ வீட்டை பூட்டின்னு அமைதியா இரு, இயேசு நம்மோட கூட இருக்கிறார். 3 நாள் நான் சபை விட்டு வெளில போலங்க. விசுவாசிகளை தம்பிமார்களை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அந்த பொம்பளை அழகா தூக்குக்கு மேல அவன் அங்க மந்திரம் செய்யறான், நானே இங்க என்ன பண்றேன், அந்த ஆவியை கட்டுறேன். அழகா தூக்குது இறக்குது, தூக்குது இறக்குது. என் கூட இந்த 3 பேரு கதவு தந்து ஓடிய போயிட்டான். இதை பார்த்துட்டு பயந்துட்டு கத்த நம்மோட கூட இருக்கிறான். 3ஆம் நாள் என்ன தெரியுமா ஆயிடுச்சு? எனக்கு நியூஸ் வருது, அந்த அம்மா அவன் தண்ணி லாரியில் அடிபட்டு கூழா போயிட்டான், கோணி பை வச்சு மூடி இருக்கிறாங்க. அவன் செத்த உடனே இந்த அம்மா ஏஞ்சி நின்று நடக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் மட்டும் அவங்க உயிரோட தான் இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன், எந்த மந்திரமும் எந்த தந்திரமும் பில்லி சூன்யமோ ஏவுதலோ எந்த பிசாசும் உன்னை ஒண்ணு செய்ய முடியாது. இயேசு உன்னோட கூட இருக்கிறான். அல்லேலூயா. கைகால மடக்கி போட்டானா வல்லமை உன்கிட்ட தான் இருக்கு. இயேசுவின் நாமத்தை வாயில என்ன பண்ணு, உச்சரி. அதிகமா நிறைய வீண் வார்த்தை என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. வேதத்தை படிங்க, நல்ல வாயில என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, உச்சரிங்க. கர்த்தருக்கு பிரியமுள்ள தாசனே, அந்த 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றது, உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்கள். அவர்களை என்ன பண்ணுவாரா, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு உம்மில் களி கூறுவார்களா. கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்ன கேடயத்தினால அவர்கள் என்ன பண்ணுவாரா, யார் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? சொல்லி முடிக்கிறேன். யார் ஆசீர்வதிப்பாரு? வரவும் போறவங்களும் கிடையாது. தப்பா எடுத்துக்காதீங்க நான் பேசுறேன்னு சொல்லிட்டு. சர்ச்சைக்கு வரவும் போறவங்களாம் கிடையாது. யார் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? இப்ப நீங்க யாரா மாறணும்? யாரை கத்து பாதுகாப்பாரு? நீதிமான்.